10,000 பணம் கொடுத்து அப்பா ஊருக்கு தெரியாம தேட சொன்னாரு. ஆனா நீங்க 40,000 செலவு பண்ணி தேட சொல்லும் போது எனக்கு தெரியும் பங்கு அவன் சொத்துக்காக தான் ஆசைப்பட்டு தெரியும்னு. அவனை அடிச்சு அன்னைக்கு ஊரை விட்டு தொடர்ந்ததுக்கு அப்புறம் நீ அவன்கிட்ட பேசுற. அவன் கல்யாண பத்திரிகை கொடுப்பான்னு சந்தோஷமா இருக்கியா? கல்யாண பத்திரிக்கை வராதடி, அருமாதிரி பத்திரிக்கை தாண்டி வரும். என்னதான் இருந்தாலும் சீமத்தரை தான் எனக்கு. நீனே அவனை அடிச்சு ஊர் விட்டு அனுப்புதான் நினைச்சிட்டு இருக்கியா? என் வார்த்தை கட்டுப்பட்டு தான் சென்னையில் அவன் இருக்கான். நான் சொன்னதுனால தான் ஊருக்கே அவன் வந்தான். மதுரை நீ வச்சிருப்ப, 3வது பொண்ணு நீ கேப்ப, உன்னை கட்டி கொடுக்கணுமா? ஆமா, ஆம்பளைன்னா 1000 இருக்கதான் செய்யும். உன் பொண்ணு நடிக்கிறான்றதுக்காக எல்லாம் நம்மள விட முடியாது. மாமா ஒன்னு சொல்றேன், உன்னையும் என்னையும் படைச்ச கடவுள் இருக்கிறது உண்மைனா என் மனசுல சீமத்துறை இருக்கிறது உண்மைதான். மாமனு மச்சானு ஒன்று செஞ்சா இமயமலை இருந்து எவஸ்ட் மலை வரை தான் தொட முடியும். ஆனால் பங்காளி நம்மன்ற ஒன்று செஞ்சா வச்சுக்கீங்க, சூரியனே தொடலாம். ஏன் நமக்குள்ள பிரச்சனை? இந்த சென்மத்துல இல்ல, எந்த சென்மத்திலும் சீமத்துறை எனக்கு தான். பார்த்து பேசிட்டேன், நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லி. வீட்டுக்கா? வீட்டுக்கெல்லாம் வேலைக்கு வர மச்சான். அவன் ராஜ் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் வரும். அதனால நம்ம பார்த்து கரெக்டாக மச்சான். மச்சான் போ, போனாவே ப்ராப்ளம் சாலியும். மாமா ராஜ் அடிக்கிறானோ இல்லையோ, அந்த மொட்டையும் உண்மையில கருவமாக இருக்கான். ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி நம்ம 3 பேர் போவோம். என்னடா நீ திட்டத்திலேயே கண்ணாரு. எப்படிக்கா அவளை விட முடியும்? உனக்கே தெரியும் நான் அவளை எவ்வளவு விரும்புறேன். அவ வந்தா என்னை சேர்த்து வை மாமான்னு சொல்லிட்டு போறேன். இவரு வந்தாரு, என் பொண்ணை சவிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. நான் என்னதான் பண்றது? தாய் மாமா முறைன்னா தாய் மாமன் பொண்ணு பெரிய மனுஷி ஆகி அவளுக்கு பச்சை ஓலை குத்தி கட்டுறதுக்கும் அவள் கல்யாணத்துக்கு பந்தல்ல வாழை மரம் கட்டுறதுக்கு தான் தாய் மாமா முறையா? எந்த காலத்துல பங்கு தாய் மாமன் பொண்ணு தாய் மாமனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு அப்பாவும் மாமாவும் ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு வீட்டுல வந்து நீங்க பேசுறீங்க. வேற சீமத்துறையை வர சொல்லிட்டேன்ப்பா. சரி விடு, அவன் வரட்டும். வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும்.